என்னடா இவ்வளோ நாள் வீடியோவாக காணோம், என்ன கதை அப்படின்னு கேட்குறீங்கன்னா, சில பல வேலைகள் இருந்தது. ஆல்ரெடி போகிற வியூஸ்க்கு ஒரு வீடியோ எடுத்தால் 3 நாள் ஆகுது எடிட் பண்ணேன். ஒரு சொல்கிறாடே ஐயோ ஆடுது, சரியான ஆட்டம் ஆடுது. பிரபுதேவா தூத்துறோம் போல் மேலே இரு. ஒரு வீடியோ எடுத்தால் 3 நாள் ஆகுது எடிட் பண்ணேன். 10 நிமிஷம் வீடியோ, 15 நிமிஷம் வீடியோலாம் நான் எடுத்தது 45 நிமிஷம் 50 நிமிஷமாக இருக்குது. சரி, அதான் என்ன பண்ணலான்னா யோசித்தேன். 4 நிமிஷமாக போடுவோம் யூடியூப்பில், அதையே கட் பண்ணி 4 வீடியோ இன்ஸ்டாவில் ஒவ்வொரு நிமிஷமாக போடுவோம் அப்படின்ற ஒரு பிளானோட வந்துக்கிறேன். மேபி இது 4 நிமிஷத்துக்கு மேலே கூட போகலாம். இப்போ தான் நூபாக வந்துருக்கிறேன் உள்ள இந்த 4 நிமிஷம் ஃபார்மேட்டுக்குள்ளே. லெட்ஸ் ட்ரை. வியூஸ் போக மாட்டேங்குதுடா. ஐயோ இந்த அங்கிள் அழுறாரு. 4 நிமிஷம் தான் டைம். ஸோ உடனே போயிடலாம். என்னென்னா ஒரு அக்கௌண்ட்டு பார்த்தேங்க. அது வந்து ஒரு வீடியோக்காண்டி ஒரு ஃபீடு அப்படியே மாற்றினேன். ஒரு ஃபீடை, யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபீடை. அதில் ஒரு அக்கௌண்ட்டு பார்த்துட்டேன். அக்கௌண்ட்டு பேர் சொல்கிறேன், தயவுசெய்து போய் பார்க்கலாம் செஞ்சிடாதீங்க. என்ன சும்மா தெரிஞ்சுக்கோங்க. நான் அப்படியே ரியாக்ஷன் பண்ணுவேன், அப்படியே அதை பார்த்துக்கிட்டா போதும். வேர்க்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்தேன், டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல சேஃபாக ஒதுக்கி வச்சுட்டு, இந்த உளறேன்னு தெரில. நாங்கள் கப்புள்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சேனலை பார்த்துட்டு எரிச்சலாகி தள்ளி விட்டு தவிர்த்து போயிருப்பீங்க, கடந்து போயிருப்பீங்க. சரி, அந்த சேனலில் வந்து சில வீடியோக்கள்லாம் இருக்குது. அந்த வீடியோக்களில் என்னோடய ஒப்பீனியன் என்ன, ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரேண்டமாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் ரேண்டமாக அடிக்கிறது தான். சரியா? ஸோ நான் எடுத்து வச்ச வீடியோ ஃபஸ்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அப்பா அம்மா என்னாச்சு? ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. என்னாச்சு பையன் அழுகுறீங்க? அப்பா அம்மா என்னாச்சு? ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. அந்த கோரஸ் தான் ஸ்கிரிப்டர்னு தெரிஞ்சே ஆகணுன்ற மாதிரி. பையன் அழுகுறீங்க? என் பொண்ணு உன் பையன் டாக்டருக்கு கல்யாணம் பேசி முடிக்கலான்னு வந்திருக்கோம். எது என் பையனா? உங்க தரத்துக்கு இது ஓவரா தெரியலையா மச்சான்? அவனை லட்சமா செலவு பண்ணி படிக்க வச்சு டாக்டர் ஆக்குனது பணக்கார பொண்ணை பார்த்து வரதட்சணையா பணத்தை கறக்கறக்காகத்தான். உங்களை மாதிரி அன்னக்காவடி குடும்பத்துக்கு என் பையனை கடித்தர சொல்றீங்களா? மாமா முன்னாடி என்னடா பேசுற? அக்கான்ற பாசமெல்லாம் ஒரு அளவுக்கு தான். முதல்ல வெளியே போங்க. இந்தாங்க, எடுத்துட்டு வெளியே போங்க. என்னம்மா சொல்ற? நம்ம மாமாவை இப்படி பண்ணாரு? அது மட்டும் இல்லப்பா, பையனை வக்கீலுக்கு படிக்க வைக்கிறதுக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுது மாப்பிள்ள. ஆமா, உங்க மகனா? என் பையனுக்கு என்னடா குறைச்சு? இப்படி உங்க அப்பாவை அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி 2 பேரும் நல்லா வாழ்ந்து எங்க பேரை காப்பாத்தணும். ஒரு கிஸ்குரி. நேர்ல தான் தண்டை மறுபடியும் போன்ல கேக்குறேன். நீ படிச்சு நல்லா வக்கீலாகண்டா. எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம காசு எடுத்துட்டுண்டா. நீங்க எல்லாரும் நம்ம மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. நமக்காக எல்லார்ட்டையும் கேவலப்படுற நம்ம அம்மா அப்பாவை நம்மளும் இன்னும் கேவலப்படுத்திடக்கூடாது. இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன கூட்டி சேர்த்தாதீங்களா? சரிப்பா, உன் அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை வருதுப்பா. அவன் வந்து காசு தெரியாமல் எடுத்ததுக்கு அது ஒரு க்ரைமு. அவன் அதை வந்து இது பண்ணிட்டான். இந்த பக்கம் இவன் லவ் பண்ணுறதை போட்டு இனிமேல் நான் லவ் பண்ண மாட்டேன் நமக்காக. ஐயோ, அதுக்கும் லவ்வுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது? அப்போ நீங்களே சப்போர்ட் பண்ணுறீங்களா? இப்படியும் ரீல் போடுவாங்க, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு ரீலும் போடுவாங்க. ஒண்ணு ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையா ஒண்ணு ஆட்டு. ஐயோ, புருஷன் முன்னாடி ஜாலியா ஊர் சுத்திட்டு வர்றீங்க போல. அத்தா அது வந்து நடத்துங்க. என் பையனை நீ ஒரு தடவைனாலும் வெளியே கூட்டிட்டு போயிருப்பானா? சரி, சும்மா நோயின்ட்டு. இந்தாம்மா, நீ கேட்ட ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, சாப்பிடு. ஓகேங்க. சாப்பிட்றீங்களா அத்தை? உனக்கு தானே வாங்கிட்டு வந்தா, நீயே சாப்பிடு. அந்த சீரியலோட மோசமாக இருக்குது. பிரதர், யூ ஆர் டூயிங் எ யூடியூப் வீடியோ. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கு அப்படி தோணுதா? தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது மாதிரி பார்க்க அது எப்படா பண்ணுறீங்க? நாளைக்கு உங்களுக்கு லீவு தானே, நீ வெளியே கூட்டிட்டு போகல. பொம்பளையா வீட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுல இருப்போம். எங்க எனக்கு கடையில புரோட்டா சாப்பிட போல இருக்கு, வாங்கி தர்றீங்களா? உனக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியாதா? ஒழுக்கமா வீட்டுல இரு. அப்பா இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நினைச்சு பாதி வாழ்க்கையே போயிடுச்சுமா. மருமகளுக்கு அந்த கொடுமையெல்லாம் நடக்காது. எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு
வேர்த்து வெறுத்து இந்த வீடியோ எடுக்கிறேன்டா. எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது இந்த வீடியோ எதுக்கிட்ட எடுக்கிறோம்னு. எனக்கு என்ன புரியலனா, இந்த குவாலிட்டியை போடுறதுக்கு இவங்க எப்படியும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து காசு சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க. இந்த கண்டென்ட்லாம் போட்டு தான் காசு சம்பாரிச்சு தான் இந்த குவாலிட்டிக்கு வந்திருக்கும். உங்களுக்கு தெரியுதில்ல இந்த குவாலிட்டி, லைட்டிங் குவாலிட்டி, அந்த மேக்கிங் குவாலிட்டிலாம் எப்படா நெட்டு யூஸ் பண்ணி பார்க்கறதுனால 360 தான் வச்சு பார்த்துன்னு எப்படா பார்க்குறீங்க. எந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போமா, மாமியார் மருமகள் பாண்ட் அப்படின்னு ஒரு 15 ஹார்ட்டை போட்டு சூப்பர் அக்கா, வேறு லெவல் அக்கா, யாருக்கெல்லாம் சத்யா அக்கா பிடிக்கும், உங்கள் வீடியோஸ் தான் பர்ஃபெக்ட் மெசேஜ் ஃபார் திஸ் ஜெனரேஷன். ஏன் இப்படி காட்டு மிராண்டியாட்ட கத்துற? டே தம்பி ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா கத்துற? எவன்டா அப்படிலாம் பண்ணுவான்? வீட்டில் எவனா பண்ணுவான்டா? நீ பண்ணுவியாடா? இதோ என்னடா பண்ணி வச்சிருக்க? இதான் கருப்பனோட மீசை. இது இருந்துச்சுன்னா எந்த பேயாலையும் ஒண்ணு தொட முடியாது. அப்படின்னா தாடி வரைஞ்சு விடுறா. முட்டைக்கு நீ நம்பிட்டா. டேய் அப்பா, தெரியாமல் இந்த அக்கௌண்ட்டு லோன் பண்ணேன். இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம் என்ன? சாரி மிஸ்டர், உங்களையும் சேர்த்து டென்ஷன் பண்ணிட்டுக்கிறேன் நான். தம்பிதான்ப்பா கருப்பு மாதிரி மீசை இருந்தா பேய் வராதுன்னு சொன்னா. ஏமா கருப்ப மகன்னு சொல்லிட்டு கரிச்சட்டி மாதிரி மூஞ்சி பட்டு. கருப்ப மகன் ஏமா கருப்ப மகன் சொல்லி கரிச்சட்டி மாதிரி மூஞ்ச பண்ணி சரிடா. சிரிக்கிற நீ. கமெண்ட்ஸ் காட்டுறேன், நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் காட்டுறேன். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் காட்டுறேன். இந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஐயோ, இதை பார்த்து கொண்டாடுற ஆடியன்ஸ், அதாவது அக்கா ஐயோ அக்கா சூப்பர்க்கா, கியூட் தம்பி கியூட், அப்பா வாவ். நல்ல வியூஸ் போச்சுன்னா நான் எவ்வளோ வியூஸ்லாம் செட் பண்ண மாட்டேன். நல்ல வியூஸ் போச்சுன்னா அடுத்த பார்ட். டேய் தம்பி என்னடா தேடுற? வாயை மூடிட்டும் வேலையை பாரு. வாயை மூடிட்டும் வேலையை பாரு. டேபிள் கீழே ஒரு 50 ரூபா பார்த்தேன், அதுதான் தேடுறியோன்னு நினைச்சேன். அந்த 50 ரூபாயை தான் தேடிட்டு இருக்கேன். எங்க பார்த்தேன்? ஏன்டா அவன் இப்படி பண்றான்? அந்த 50 ரூபாய் எப்படி பண்றீங்க? அந்த 50 ரூபாயை தான் தேடின்னு இருக்கேன். எங்க பார்த்தேன்? எப்படி பண்றீங்க? What is wrong with you, man? தான் தேடிட்டு இருக்கேன். எங்க பார்த்தேன்? கீழே. டேய் ஃபயர் மாட நக்க மாட கெட்ட மாதிரி இங்க என்ன பண்ற? போய் தொலைடா. கணக்கு நோட் வேற எங்க வச்சேன்னே தெரியல. ஐயோ காசு வேற அக்கௌண்ட்ல போய் சுட்ட வந்துருமா? டேய் அருவு கட்டன லிங்கிக்குள்ள என்னடா பண்ற? உள்ள இருக்கிறது எடுக்கணும். சாரி, சொல்லுங்கள். Do you want to suffer? நெக்ஸ்ட் பார்ட் வேணுமா? கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் ஒரு 2 ரீல் 3 ரீல் தான் வரும். ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன் நான். ஒரு இந்த டியூரேஷன் 4 நிமிஷம்லாம் வர, அது மேலேயே வரும். நீங்கள் சொல்லுங்கப்பா, அடுத்து எதாவது பண்ணணுமா? இது இவங்களை வச்சு எதாவது பண்ணணுமா? என்னால் முடியல. ஐ காண்ட். பண்ணணுன்னா சொல்லுங்கள், பண்ணலாம். ஏன்னா நான் மட்டும் சஃபர் ஆக போகிறதில்ல, நீங்களும் வீடியோ பார்த்து சஃபர் தான் ஆக போகிறீங்க. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு நடந்த பாதிப்புகள்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை அழுத்தின்னு பக்கத்தில் இருக்க மணி எட்டைங்கன்னு ஒரு அடி அடிச்சுட்டு போவீங்களா? கிளம்பு. பாய்.